நம்ம இப்போ கொச்சி தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாக கொச்சியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னும் 2 நாள் இந்த கொச்சியில் இருந்துட்டு கொச்சி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி vlog போடுறேன். கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஓகேவா? இப்போ நம்ம கொச்சி வந்தாச்சு. கொச்சி ஸ்ட்ரீட்டில் தான் இப்போ நடந்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரீட் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. இன்னும் கொச்சிக்குள்ளே போகலை. இப்போ தான் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி இது மேலே இருக்குது மெட்ரோன்னு நினைக்கிறேன், மெட்ரோ பில்லரு. அப்புறம் இனிமேல் நம்ம பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம கொச்சி ஏதோ இருக்கு பேர் சொன்னாங்க, அந்த கப்பலில் வந்து நிற்கும்ல, அந்த அது போர்ட்டு கிடையாது. நம்ம போகிறது கொச்சி போர்ட்னு ஒரு இடம். அங்கே ஃபிஷிங் ஹார்பர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கே சைனீஸ் ஃபிஷிங் டவுன் ஒன்று இருக்குது. அதுக்கெல்லாம் போய் அதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு வந்துருக்கோம்னா கொச்சி போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் இந்த இடத்தோட லாஸ்ட் ஸ்டாப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் எல்லாம் அங்கே இருக்குது. அந்த கண்டெய்னர்லாம் நோட் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க கப்பல் இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக அந்த பக்கம் ஆயில் ரிஃபைனரிஸ், ஆயில் ஷிப்பு அதெல்லாம் வர இடம்லாம் அந்த பக்கம் இருக்குது. இப்போ காட்டுற பாருங்க. இதுதான் அந்த கண்டெய்னர் ஷிப்பு, வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஷிப்பு. கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சைனீஸ் ஃபிஷிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா அந்த பெரிய வலை வச்சு மீன் பிடிக்கிற இடம். அதுதான் இது பக்கத்தில் வந்தாச்சு. அதுக்குள்ளே போயிட்டு காமிக்கிறேன் அந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்டை. அது வந்து 16th செஞ்சுரியில் இங்கே மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை போய் இப்போ பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இருக்குல்ல, இதே மாதிரிப்பட்ட இது வச்சு தான் முன்னாடி மீன் பிடிச்சிருக்காங்க. அதை தான் இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே போக முடிஞ்சால் போய் உள்ளே போய் வீடியோ எடுத்து காட்டுறேன். கைஸ், நான் சொன்னேன் இல்லை அந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு, இதுதான். இதை வச்சு தான் முன்னாடி காலத்தில் மீன் பிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல 16th செஞ்சுரியில். அந்த மரத்தை வச்சு அந்த மாதிரி ஷேப்பில் கட்டி அதுக்கு சென்டரில் வலையை வச்சு போட்டிருக்காங்க. அதுக்கு கிட்ட போய் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. பெர்மிஷன் கிடச்சுன்னா போய் எடுக்கிறேன். கைஸ், இங்கே தான் அந்த மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாம் சுற்றி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு. இதை வச்சு தான் அந்த 16th செஞ்சுரியில் மீன் பிடிச்சிருக்காங்க. அப்படி தான் கூகுளில் காட்டுது. அங்கே பாருங்கள், ஒரு கப்பல் இப்போ புதுசாக போயிட்டுருக்கு. அப்புறம் நான் இங்கே வரும்போது அந்த ஒரு பஸ்ஸில் இருந்த ஒரு வீடியோ காட்டினேன்ல, அதில் வந்து அந்த ஈரான் ஷிப்பு கூட அங்கே அந்த போர்ட்டில் நின்றுது. அது நேவி போர்ட்டு. இப்போ வந்து இந்த போர்ட்லேருந்து இப்போ கப்பல் போயிட்டுருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச ஆயில் கண்டெய்னர்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஒரு கப்பல் நின்றுட்டு இருக்குது. அதுவும் ஆயில் ஷிப் தான். அங்கேயும் ஒன்று நிற்கிது. இதெல்லாம் முன்னாடி ஈரான் வாருக்கு முன்னாடியே வந்த கப்பல்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கப்பல் போயிட்டுருக்கு. கண்டெய்னர் கப்பல் வந்து அங்கே நிற்கிது. அங்கே பாருங்கள், தூரத்தில் கண்டெய்னர் கப்பல் நிற்கிது. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஜெவ் டவுன் போவோம். ஜெவ் டவுன்னா முன்னாடி ஜெவ்ஸ் வந்து இங்கே வாழ்ந்த இடம். அப்படியே அந்த ஃபாரின் கல்ச்சரெல்லாம் அந்த இடத்துல இருக்குது. ஃபாரின் கல்ச்சரல் அந்த பில்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் போய் பார்ப்போம். இது பாருங்க, இந்த கப்பல் அப்படியே போயிட்டு இருக்குது. இது டோட்டல் ஸ்பீடே 25 கிலோமீட்டர்ஸ் தான் போகும் இந்த கப்பல். ஸோ இது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னு, ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரே நாளில் மொத்த கொச்சியும் கவர் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 நாள் ட்ரிப்புன்னு பிளான் பண்ணி வந்தேன். பட் கொஞ்சம் சுச்சுவேஷன் தெரியுதுனால நம்ம ஒரே நாளில் இந்த ட்ரிப்பை முடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரே நாளில் மொத்த கொச்சியும் சுற்றி பார்க்கணும். நைட்டு 11 மணிக்கு தான் ரிட்டர்ன் ஃப்ளைட்டு. ஸோ ரிட்டர்ன் ஃப்ளைட் இல்லை, ட்ரெயின் தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினில் போகிறது மாதிரி மொத்த கொச்சியும் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் நிற்குது. இது வந்து ஒரு போட்டில் ஏற்றி அப்படியே கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கு தான் எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காய்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த ஃபெரிலேருந்து வண்டியெல்லாம் வந்து இறங்குது. அப்புறம் இங்கேருந்து அவங்க அங்கோட்டு போவோம். காருக்கெல்லாம் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற வண்டிங்களுக்கு எவ்வளோன்னு தெரியல, நான் போகும்போது பார்க்குறேன். ஸோ இதுக்கு இடையில நம்ம ஜூ டவுன் போக வேண்டியது இருக்குது. பட் ஜூ டவுனில் வந்து அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே வந்து நம்மளை அலோவ் பண்ணணும்னா 10 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 10 மணி வரைக்கும் நம்ம இங்கே போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஸோ இங்கே போய் பார்த்துட்டு வரேன். ஓகே, பாய். பாய் இல்லை, இப்போ வந்துடுவேன். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் போகிறோம். அப்படியே ஜில்ஸில் கூட வாங்க. நம்ம இப்போ இந்த பெரிய கோட்டில் தான் இருக்கோம். பைக்கெல்லாம் லோட் பண்ணிட்டு இருக்காங்க.
பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மொத்தம் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதில் பேசஞ்சர்ஸுக்கு 3 rupees தான் டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதனால நான் அப்படியே யாரும் வந்துட்டேன். ஸோ இப்படி போயிட்டு அந்த 2 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஜூ டவுன் போகிறோம். ஜூ டவுன் போயிட்டு அங்கே எப்படி யூசர்கள் இங்கே வந்தாங்க அந்த ஹிஸ்ட்ரி நான் பார்க்குறேன். அப்புறம் இலுமினாட்டியை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம அந்த போட்லாம் போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஆடிட்டே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நேரமே காட்டின அந்த பெட்ரோல் டேங்கர் அது எல்பிஜி கண்டெய்னர் நினைக்கிறேன் அது. அப்புறம் பாருங்க இந்த பெரி அந்த ரெண்டுல காரு பைக்கு எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கோம். கைஸ் இப்போ நம்ம இந்த கப்பல்ல இருந்து இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்க பாருங்க அந்த எண்டுல இருந்து இப்போ இந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். கொஞ்சம் பைக் எல்லாம் அந்த தாண்டி வெளியே போறாங்க. நம்மளும் அது கூட போயிருக்கோம். பாருங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இனி இதுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து புது லோடு வரும். இப்படி நான் வெளியே போயிட்டு அப்புறம் நம்ம ஜிம் டவுன் தான் போகணும். அப்படி இதே ரூட்ல தான் நம்ம ரிட்டர்ன் போகணும். ரிட்டர்ன் போயிட்டு நம்ம ஜிம் டவுன் போகணும். கைஸ் நம்ம இந்த பக்கம் சும்மா இதை பார்க்கறதுக்காக வந்தோம். அங்கே பாருங்க அந்த பெரிய கண்டெய்னர் கப்பல் இருக்குது. அப்புறம் இங்கே எல்லாம் பைக்கெல்லாம் போட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் இங்கே வாட்டர் மெட்ரோவும் இருக்குது. ஸோ இந்த நார்மல் முனிசிபாலிட்டி ஃபெரின்னு கிடக்குது. அதில் நம்ம வந்துட்டோம். அப்புறம் இனி இந்த வாட்டர் மெட்ரோவில் போகலான்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த கப்பல் அங்கே நிற்குது. அந்த கப்பலை ஒரு நாள் வாங்கணும். ஸோ அந்த கப்பல் வாங்கினதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த மெட்ரோ வழியாக நம்ம அடுத்து அங்கே போவோம். ஓகேவா? அங்கே வந்து பெரிய கண்டெய்னர் கப்பல் 2 இடம் நிற்குது. 2 இடம் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அங்கே தூரத்தில் பாருங்க தெரியும் அந்த புகை வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்த கண்டெய்னர் கப்பல் ஆன்ல இருக்குது. அது இனி இப்போ கிளம்பிடும்னு நினைக்கிறேன். அது கிளம்புறது பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். ஆனால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் மெட்ரோ கிளம்பிடும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்களா மேலே தான் இருந்து அந்த கேப்டன் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கெல்லாம் அதில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி எல்லா வண்டி இங்கேயும் அங்கேயும் கொண்டு போகிறோம். ஏன் இது நம்ம ரோடு வழியாகவும் போகலாம். ஆனால் ரோடு வழியாக போனால் அங்கோட சுற்றி வரணும். ஸோ அதுக்கு அவங்க ஈஸியாக இந்த வழியாக போயிட்டு வருவாங்க. கைஸ் வாட்டர் மெட்ரோ வந்து 9:20 தான் ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ இப்போ அதுலேயும் போக முடியாது. திரும்பி போகலான்னு பார்த்தா அங்கேயும் எதுக்கு திரும்ப உடனே போயிட்டு அப்படியே கொச்சியில் ஒன்று சுற்றி பார்த்துட்டு இங்கே திரும்ப வரலான்னு பார்க்குறான். ஸோ அதான் என்ன பண்ணுறது ஒரு பிளான் இல்லாமல் இருக்கேன். கைஸ் எனக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்க இது வெறும் 3 ரூபா தான் இந்த ஒரு ஒன் சைடு. ஸோ நம்ம இது 6 ரூபா செலவு பண்ணால் வந்துட்டு போகலாம். ஒரு கப்பல் வந்தது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கப்பல் வந்த உடனே அவங்க வெளியே போவாங்க. உடனே நம்ம உள்ளே ஏறிடலாம். கைஸ் ஒரு வழியாக நம்ம ஜிம் டவுனில் வந்ததை நம்ம முடிச்சாச்சு. இனி அடுத்து கொச்சியில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்க்குறோம். மெயினாக வந்ததே இந்த ஜியூ ஸ்டெப்பில் பார்க்குறது தான். அதை நம்ம பார்த்தாச்சு பண்ணிக்கலாம். கைஸ் நம்ம கடைசியாக இப்போ லூலு மால் வந்துருக்கோம். மிச்ச இடம் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த எக்ஸ்பிளேட்டரில் ஏறி மேலே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் இருக்க ட்ரெயினில் ஏறி வீட்டுக்கு போகலாம். ஸோ அடுத்த ட்ரிப் எங்கே போகலான்னு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொச்சி ட்ரிப் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காது. நான் மெயினாக வந்தது அந்த ஜிவ் டவுனுக்காக தான். பட் ஜிவ் டவுனை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அதை மறக்காம எல்லாரும் பாருங்க. ஜிவ் டவுன் பற்றி இலுமினாட்டி பற்றி இந்த 2க்காக தான் மெயினாக நான் இன்னைக்கு அவசரப்பட்டு கிளம்பி பார்த்தது. ஸோ நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத லைக் எல்லாம் போட்டுருங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே பாய்.